நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு காலையிலூடாக சந்தித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக தாயகத்தில் நடந்து வர பல்வேறுபட்ட விடயங்கள் சார்ந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கிளிநொச்சியை சேர்ந்து இந்த பாடகனுடைய கைது நடவடிக்கை, அதன் பிற்பாடு நடக்கக்கூடிய நகர்வுகள் சார்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல முதலாவது ஒரு விடயம் சொல்ல வேண்டும். என்னவென்று சொன்னால், கிளிநொச்சியை சேர்ந்த இந்த பாடகரை கைது செய்திருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிப்பதாகவும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஊக்குவிப்பது போன்ற வரிகள் அமைந்திருந்தது என்ற விடயத்துக்காக கைது செய்திருந்தார்கள். இருப்பினும் தொடர்ச்சியாக அவர் மீதான அழுத்தம், அவரை விடுதலை செய்ய வேண்டும், அந்த இளைஞன் என்கின்ற வரையான பல்வேறுபட்ட தாக்குதல்கள், அதாவது மன்னிக்கவும் கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் முதலாவது விடயம் சொல்ல வேண்டும். நாங்கள் அனுருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியிடம் அவரை விடுவிக்க வேண்டும் என்று சொன்ன அழுத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அது சார்ந்து முன்மொழிவுகளை வைத்திருக்கிறார்கள். ஆரம்பி சொல்லி பார்த்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த விடயத்தை முன்வைத்திருக்கிறார். இதலும் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா பொதுச்சன பிரமணவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூட இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். அன்றொரு காலத்துல பயங்கரவாத அமைப்பாக இருந்த விடுதலை புலிகளை அழிப்பதற்காக இல்லாட்டி அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இந்த சட்டம் பாதிக்கப்பட்டது. இன்றுதான் போர் முடிவுற்றது, அவர்களே இல்லை, பிறகே நீங்க இந்த சட்டத்தை வைத்து இவ்வாறு தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக அழுத்தங்களை விநியோகித்துக் கொண்டு வருகின்றீர்கள் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இது பற்றி நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யார் யார் எப்பொழுது எங்கெங்க கதைப்பார்கள், எப்படி மாறுவார்கள் என்று கூட தெரியாத நிலைப்பாடு இருக்கிறது. சரியானவாறு இருக்கிற பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற சொல்லிசை கலைஞர் சங்கீதனினுடைய விடுதலை தொடர்பில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உரையாடல் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார். இந்த உரையாடலின் போது சங்கீதனுக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படாமையின் காரணமாக, அதாவது பிறப்பிக்கப்படாமையினுடைய காரணமாக சாதாரண நீதிமன்ற முறைமையின் கீழ் அவருக்கு பிணை கோரிக்கையை சட்டத்தரணிகள் ஊடாக விடுவிக்க முடியும் என்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க ஸ்ரீதரன் எம்பியிடம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக அமைச்சர் சந்திரசேகருக்கும் ஸ்ரீதரன் எம்பிக்கும் இடையிலான நாடாளுமன்ற வளாகத்தில் உரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இந்த உரையாடலின் போது ஜனாதிபதி அனுரவின் அறிவிப்பு தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் வெளிப்படுத்தியதோடு சங்கீதனின் தாயாருடன் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உரையாடியும் இருக்கின்றார். ஆகவே இது சார்ந்து இவ்வாறு பல விடயங்கள் வெளிவந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அர்ஜுனா ராமநாதனுடைய பல்வேறுபட்ட பதிவுகளும் வெளிவந்திருக்கின்றது. அதை தாண்டி தமிழ் சொல்லிசை பாடகர் சங்கீதன் மீது கனடா மேஜர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சொல்லிசை பாடக கலைஞர் சங்கீதன் கைது செய்யப்பட்டமைக்கு கனடாவின் பிரம்டன் நகர மேஜர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஒரு கலைஞர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்காக கைது செய்யப்படுவது கருத்து சுதந்திரத்தை மீறும் செயல் என்றும் ஜனநாயக பண்புகளை சீர்குலைக்கின்றது என்ற விடயத்தையும் இங்கு இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இலங்கையில் அடுத்தடுத்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக பலமுறை உறுதியளித்த போதிலும் மாற்று கருத்துக்களை ஒடுக்குவதற்காக இந்த சட்டத்தை அவர்கள் தொடர்ந்து ஆயுதமாக பயன்படுத்தி வருகின்றார்கள் என்ற விடயம் இங்கு சொல்லி இருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு தமிழ் இனப்படுகொலையினுடைய உச்சகட்டத்துக்கு பின்னரும் தமிழர்கள் இன்னும் தீவிர ராணுவ கண்காணிப்பு மற்றும் முறையான ஒடுக்குமுறைகளின் கீழேயே வாழ்ந்து வருகின்றார்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கையானது பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்டிருக்கிற தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் போன்ற நினைவு திட்டங்களின் முக்கியத்துவத்தை மீண்டும் உணர்வுபடுத்துகின்றது என்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட கலைஞரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ஒழிக்குமாறு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளுடன் இணைந்து தானும் வலியுறுத்துகிறேன் என்ற விடயத்தை இவர் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இந்த கலைஞன் வெளிவருவானா இல்லையா, அவனுக்கான உத்தரவுகள் எப்படி இருக்க போகின்றது, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க போகிறார்களா, அவனை வெறும் நீதிமன்றத்தில் நிறுத்த போகிறார்களா, அவன் மீதான பிணை வழங்கப்பட போகின்றதா என்பதில் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ச்சியாக அழுத்தங்களும் உரையாடல்களும் அவனை விடுவிக்க வேண்டும் என்கின்ற ஒவ்வொருவருடைய ஆர்வத்தையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எது எப்படி இருந்தாலும் என்ன நடக்க போன்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவுடன் சந்திப்போம். வணக்கம்.